ப்ரோ, 19 வயசு இருக்கிற தமிழரசன் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப அவர் உயிரோடவே இல்லை. என்னை விட சின்ன பையன். ரீசன் என்னன்னு கேட்டா, அவர் 2 ஜூனியர்ஸ அவுட் பாஸ் இல்லாம வெளியில கூட்டிட்டு போனாங்கன்றதுக்காக 2 நாளா மேனேஜ்மெண்ட்ல அவரை ஆபீஸ் ரூம் வெளியிலேயே நிக்க வச்சிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரை பாண்ட் எழுத வச்சு 10,000 ரூபாய் நீ ஃபைன் கட்டணும், அப்பதான் உன் ஐடி கார்டே தருவோம், உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு மொத்தமா அவருக்கு ப்ரெஷரை கொடுத்து அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம அந்த பையன் சூசைடே பண்ணிக்கிட்டான். இது இங்கன்னு இல்ல, எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்லயும் நீ இதை பண்ணனா உனக்கு நோ டியூ ஃபார்ம்ல சைன் பண்ண மாட்டோம், உனக்கு அரியர் வர வச்சிருவோம், உனக்கு இங்க கிளியர் பண்ணவே முடியாத மாதிரி பண்ணிடுவோம், எக்ஸாமே எழுத விடாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இது தமிழரசனுக்கு தானே நடந்ததுன்னு நம்ம யோசிக்கலாம். நாளைக்கு அது நமக்கோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இருந்திருந்தா, ஏன் இந்த தமிழரசனே நம்மளுடைய தம்பியாவோ நம்மளோட ஃப்ரெண்டாவோ நம்ம கூட இருந்தவங்களாவோ இருந்திருந்தா நமக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். இதே ஒரு பெரிய ஆளுக்கு இது நடந்திருந்தா அந்த காலேஜே இழுத்து மூடி இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க தானே, என்ன ஆயிட போகுது? 1000 கேஸ்ல இதுவும் ஒரு கேஸா தான் இருக்கும்.